தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசிய விஜய் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். மத்திய மாநில அரசுகளை நோக்கி பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த உரையில நாம பார்க்கும்போது 2 விஷயங்கள் முக்கியமா கவனிக்க வேண்டியதா இருக்கு. மத்திய மாநில அரசுகளை விமர்சனம் செஞ்சு அவர் பேசியிருந்தாலும் கூட கட்சிகளோட பெயரை அவர் குறிப்பிடவே இல்லை. முக்கியமா மும்மொழி கொள்கை விவகாரத்துல பேசி வச்சுக்கிட்டு 2 பேரும் செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. இன்னொன்னு எம்ஜிஆர் மற்றும் அண்ணாவோடு ஒப்பிட்டு அவர் பேசியிருக்கிறார். இதனை எப்படி பார்க்கலாம்? மறைந்த முதலமைச்சர்கள் அறிஞர் அண்ணா, அதே போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகிய இருவரோடும் அவரை ஒப்பிடுவது அபத்தமானது, வரலாற்று புரிதல் இல்லாதது. அண்ணா அவர்கள் நீண்ட பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். காங்கிரஸ் ஆட்சியின் மீது இருந்த அதிருப்தியை அவர் அறுவடை செய்தார் என்றால் அது அவர் லட்சிய ரீதியாக கட்சியை நடத்தும் போது அவரிடம் பெரிய தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள். இளைஞர்கள் அண்ணாவோடு இருந்தார்கள், அதனால் வந்து விட்டார் என்று விஜய் பேசுவது புரிதல் இல்லாத பேச்சு. அதே போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நீண்ட அரசியல் பொது வாழ்க்கைக்கு பின்னணி உடையவர். திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தவர். அவர் பின்னால் பெரிய அளவு மக்கள் சக்தி இருந்தது, மக்கள் ஈர்ப்பு இருந்தது என்று சொன்னால் அவர் ஒரு பெரிய வள்ளல் என்ற பார்வை மக்களிடம் இருந்தது. தயாள குணம் மிக்கவர் என்ற பார்வை இருந்தது. தாய்மார்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவு அவருக்கு இருந்தது. ஆகவே அவர்களுடைய வெற்றிக்கு பின்னால் வெவ்வேறு காரணிகள் இருந்தன. எடுத்தவுடன் இவர் தன்னை அண்ணாவோடும் எம்ஜிஆரோடும் ஒப்பிடுவதை கேட்டுக்கொண்டு அதிலே மகிழ்ச்சி அடைவாரானால் மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் அது யதார்த்த நிலை அல்ல என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பிஜேபியின் திராவிட முன்னேற்ற கழகம் பேசி வைத்துக் கொண்டு செயல்படுவதாக சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தவறான சித்தரிப்பை, மும்மொழி கொள்கை பற்றிய தவறான சித்தரிப்பை பாரதிய ஜனதா தீர்மானமாக மறுக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி மும்மொழி கொள்கையில் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே இருந்தபோதும் இதே நவோதயா பள்ளிகள் எல்லாம் துவங்கியது. ஆகவே காங்கிரஸ் கட்சி இப்போது அந்த மும்மொழி கொள்கையை கடைபிடிக்கிறதா இல்லையா என்பதில் தெளிவில்லாமல் இருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா மும்மொழி கொள்கையை கடைபிடிப்பதில் உறுதியாக இருக்கிறது. 3வது மொழியாக ஹிந்தி திணிக்கப்படுகிறது என்று சொல்லுவது திசை திருப்புகிற செயல், திமுகவின் திசை திருப்புகிற செயல். இந்தியாவின் எந்த மொழியையும் கற்கலாம் என்றுதான் பாரதிய ஜனதா மத்திய அரசு கூறியிருக்கிறது, மத்திய கல்வி அமைச்சர் கூறியிருக்கிறார். ஆகவே பாரதிய ஜனதாவும் திமுகவும் பேசி வைத்துக் கொண்டு செயல்படுவது போல விஜய் பேசியது என்பது நான் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. அவர் அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சிக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். அது தவிர இதை தாண்டி பார்க்கும்போது விஜய் தான் முதலமைச்சர், அவருடைய கட்சி தான் தலைமை தாங்கும் என்று திரும்பவும் இந்த கூட்டத்தின் மூலம் உணர்த்தப்பட்டிருக்கிற காரணத்தால் அதிமுக ஏமாற்றம் அடையும். அதே போல பூத் கமிட்டி மாநாடு விரைவில் நடைபெறும், அப்ப தாவேகாவோட பலம் எல்லாருக்கும் புரிய வரும் அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த நம்பிக்கையை எப்படி பார்க்கிறது? பூத் கமிட்டி இதுவரை வலுவாக அமைக்கப்படவில்லை, அதற்கான முயற்சிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன என்றுதான் இதன் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. பூத் கமிட்டி என்பது 10 பேரையும் வைத்தும் அமைக்கலாம், ஒரு பூத்துக்கு 30 பேரை வைத்து அமைத்திருக்கிற கட்சியும் இருக்கிறது. ஆகவே பூத் கமிட்டி மட்டுமே அல்ல, அவர் சுற்றுப்பயணம் போகிற போது என்னென்ன கருத்துக்களை முன்வைக்கிறார், எல்லா கட்சிகளையும் பற்றி அவருடைய பார்வை என்ன என்பதெல்லாம் தெரிய வேண்டும். ஊழலுக்கு எதிரானவென்றால் இப்போதைய ஊழலா, கடந்த கால ஊழலா, எல்லாம் சேர்த்து பேசுவாரா என்பதையெல்லாம் பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும். இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு துக்ளக் ரமேஷ்.